அதுவே உங்கள் அடையாளமாக இருந்தது, இருக்க வேண்டும். அமைதியும் பணியும் தவிர கூர்மையான ஆயுதம் எதுவும் இல்லை. அடுத்து, நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க சார், பொதுவெளியில இதை அடிக்கடி சொல்ல வேணாம் சார், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. படுத்த படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர் நீங்கள். அதற்கு நன்றி கூற இந்த மேடை மட்டுமல்ல, எந்த சூழலிலும் எந்த மேடையிலும் நான் அதை சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவன் உங்களுக்காக, நான் இந்த விழாவுக்காக நான் போறேன்னு சொன்ன உடனே பப்பா அப்படின்னு கூப்பிட்டு, விஜய் அண்ணாவுக்கு விஷஸ் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான். Vijay, you know what it means to you and me. Thank you for it. அடுத்து, நடிகர் சங்க தலைவராக நடிகர் சங்கத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், கடன் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தீர்கள். அதற்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நடித்த அனுபவம், உங்களோட பல படங்கள் பண்ணியிருக்கேன். தமிழ் பண்ணியிருக்கேன், வசீகரன் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் பண்ணியிருக்கேன், போக்கிரி பண்ணியிருக்கேன். போக்கிரி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ், பாப்புலர் ஃபிலிம்ஸ். ஆனா ஏறக்குறைய உண்மையாவே நீங்க என் மகமா இருந்தா, சோ அதுல நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நடிக்கின்ற பொழுது, இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட இயக்குனரிலிருந்து கடைசி தீயை தருகின்ற பையனிலிருந்து ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ, தளபதியுடைய கடைசி படம் ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது, ஒரு தப்பு நடந்தக்கூடாது. ஆனால் நீங்கள் புத்தனை போல் சிரித்துக் கொண்டு எப்பவும் நடிக்கிறா போல நீங்கள் நடிச்சிருந்தீங்க. யூ ஒன்லி கேவ் தம் ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு. நீங்கள் டயலாக் பேசலாம், நான் எடுத்த முடிவை நானே மாற்ற மாட்டேன். ஆனால் ஒரு முடிவு, இது இதை நான் பர்சனலா சொல்ல மாட்டேன், இங்க இருக்கிற 75,000 பேரோட ஒரு வேண்டுதலா நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பல்லவி பேசும்போது ஐ மிஸ் யூன்னு சொல்லும் போது ஒரு தக்குன்னு ஒரு ஐ மிஸ் யூ, we really don't want to miss you. அப்புறம் தம்பிங்கள்லாம் கடைசி படம் சொல்லும் போது as a co-artist I feel sad. உங்க எல்லார் சார்பாகவும் தம்பிக்கு நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். உங்களை யாரும் விமர்சிக்க போறது கிடையாது. விமர்சனங்கள் வரும், ஏனென்றால் நீங்கள் விமர்சனம் தாங்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். யாரும், இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டும். தயவு செய்து நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டும். எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜனநாயகன் வெற்றி பெறுவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன். மிக்க நன்றி. Thank you so much, Nasir sir. எங்க சார்பாகவும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துட்டீங்க. Thank you very much for that. Sunil sir, a few words from you.